ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி குயிக்காக ஈஸியாக ஒரு வாழைக்காய் வறுவல் பண்ணலாம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் அக்கா. அக்கா ஸ்டைலில் இது வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக தனி மிளகாத்தூள், இது வந்து 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்பு பவுட்ரு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது அக்கா 1 ஸ்பூன் ஃபுல்லாக கேர்டு எடுத்து வச்சுருக்கேன், தயிர். இப்போ இது 1/2 ஸ்பூன் ஃபுல்லாக தூள் உப்புப்பா. இது வந்து அக்கா கல் உப்பில் அரைக்கிறதுனால இப்படி தான் இருக்குது. அது உள்ளே வந்து நம்ம பச்சை மிளகாய் காம்போடு வச்சோம்னா உதிரியாக இருக்கும், இப்படி ஒட்டாது. இதெல்லாம் நல்லா பிரட்டிக்கணும். இப்போ நல்லா அக்கா பிரட்டியாச்சு, கொஞ்சம் ஊறட்டும். இப்போ வாழைக்காய் ஊறிடுச்சு. இந்த வாழைக்காய் ஃப்ரை நொடியில் ரெடி ஆயிரும். நம்ம இப்போ அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியதான். அக்கா இப்போ தோசைகளில் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அப்படியே எல்லா வாழைக்காய் பீஸையும் ஒன்று ஒன்றா போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுறேன். நல்லா நம்மளுக்கு ஆயில் கொஞ்சம் நல்லாவே ஊற்றி ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக்கான ஃப்ரை இது. சாம்பார் அந்த பக்கம் பருப்பு வேகிறதுக்குள்ளே நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணிடலாம். இது வேகட்டும். இப்போது நம்ம பிரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பரட்டுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்பனா நம்மளுக்கு கருக ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிடும். இது எல்லாத்தையும் அக்கா பரட்டி விட்டுட்டு வரேன். அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், குயிக்காக சீக்கிரமாக நொடியில் ரெடி ஆகிற இது வாழைக்காய் ஃப்ரை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கிள்ளி மிளகாய் சாம்பாருக்கு, அந்த வெறும் பருப்பு குழம்புக்கும் சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் கேர்ட் ரைஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேர்டு எதுக்கு ஊற்றுறோன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும்பா. கேர்டு ஊற்றி பரட்டி போய் செஞ்சு பாருங்கள். அக்கா செஞ்ச மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.